பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். சிலரை சில காரியங்களை செய்வதற்கு உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி உற்சாகப்படுத்தும் போது அவர்கள் சில காரியங்களை விருப்பத்தோடும் தீவிரத்தோடும் செய்து அதனால் அவர்கள் சில நேரங்களில் உயர்வை பெற்றுக்கொள்வதை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நான் இருக்கிற ஊரில் இருக்கிற குருவானவர் சின்ன பிள்ளைகளை திருப்பலியில் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகளை எடுப்பதை நான் கவனித்திருக்கிறேன். ஒரு முறை தொடர்ந்து ஒரு வருடம் முழுவதும் திருப்பலியில் பங்கு பெறக்கூடியவர்களுக்கு நல்ல பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அருட்தந்தையின் கையிலிருந்து பரிசு பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காக சிறுவர்கள் அதிகாலையிலேயே திருப்பலிக்கு ஆர்வமாய் கடந்து வந்தார்கள். 100 கணக்கில் பிள்ளைகள் கடந்து வந்தார்கள். சிலரால் தொடர்ந்து வர முடியாத சூழ்நிலை. ஒரு வருடம் முடியும் போது சரியாய் 40க்கு மேற்பட்ட சிறுவர்களும் சிறுமிகளும் திருப்பலிக்கு தவறாமல் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, நல்ல ஒரு பரிசு கிடைக்கப் போகிறது என்று. ஆனால் பிள்ளைகளுடைய பெற்றோர்களோ எதிர்பார்க்காத ஒரு பெரிய பரிசாகும் அவர்களுக்கு அருட்தந்தை அவர்கள் வழங்கினார்கள். அதாவது 40க்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் கூட அத்தனை பேருக்கும் விலை உயர்ந்த தரமான நல்ல கம்பெனி சைக்கிளை இலவசமாய் வழங்கினார். பிள்ளைகளுடைய முகத்தில் சந்தோஷம் அப்படி காணப்பட்டது. பெற்றெடுத்த பெற்றோருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி. அதற்கு பிறகு மறுபடியும் திருப்பலிக்கு சரியான நேரத்தில் வரக்கூடியவர்களுக்கு மீண்டும் பரிசு தொகை வழங்கப்படும், பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்த போது 100 கணக்கில் பிள்ளைகள் இன்றைக்கு வருடம் தொடங்கி 27 நாட்களாகிறது. 27 நாட்களும் அதிகாலையில் திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆலயத்தில் வந்து திருப்பலியிலே பங்கு பெறுகிறார்கள். பரிசு பெற வேண்டும் என்கிறதான ஒரு லட்சியம். சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அருட்தந்தையின் கையிலிருந்து பரிசு தொகையை வாங்க வேண்டும், ஆலய பீடத்தில் நின்று கொண்டு பரிசு தொகையை வாங்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாக ஆலய வளாகத்தில் கொண்டு வந்து விட்டு போகிறார்கள். சில தகப்பன் சில தாய் தங்கள் பிள்ளைகளை பார்த்து, எத்தனையோ பிள்ளைகள் அருட்தந்தையின் கையின் வழியாக பரிசு தொகைகள் அதா என்று சொன்னதினாலே பெற்றோருக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாக வேண்டும் என்பதற்காய் சில பிள்ளைகள் முன்பாக வந்து தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். செய்து கொண்டு திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நேரிய முறையில் நடந்தால்
உண்மை வழியில் நடந்தால், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை முடித்தால், நமக்கும் தேவனுடைய கரத்தில் நீதியான பரிசுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து வாடாது பெற்றுக்கொள்ள, அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆர்வமாய் தேவனுடைய வழியில நடக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி வருகிறேன். 2 வசனங்களை நான் உங்களுக்கு, பிரியமானவர்களை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வேத வசனங்கள். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய லெக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் 7, 8 வசனங்களில், நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையை. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் தருவார். பிரியமானவர்களே, பவுல் சபையாருக்கானாலும் சரி, ஊழியக்காரர்களுக்கானாலும் சரி, எழுதக்கூடிய சத்தியம் நமக்கும் ஆண்டோடைய கைகளிலே வாடாத ஜீவ கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஓட்டப்பந்தயத்துக்கானாலும் சரி, மற்ற போட்டியிலானாலும் சரி, கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்கும் பரிசு கிடைப்பதில்லை. முதல் 2, அதாவது முதல்ல 2வது வரக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் பரிசுகள் வழங்கப்படும். ஆனால் கர்த்தருடைய அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வெற்றி வாகையை வைத்திருக்கிறார். உங்களுக்கானாலும் சரி, உங்கள் சந்ததிகளுக்கானாலும் சரி, உங்கள் சந்ததிகளின் சந்ததிகளுக்கானாலும் சரி, யோசுவாவை போல நீங்கள் குடும்பமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அவருடைய வழிகளிலே நடப்பீர்கள்னா உங்க அத்தனை பேருக்கும் ஆண்டவர் பரிசு தொகையை வைத்திருக்கிறார். என்னுடைய சகோதரியின் மகள் 2 பாடத்துல படிக்கிற இடத்துல முதல் இடத்தில் வந்தான். அவன் நினைச்சது 2 பாடத்துக்கும் தனித்தனியா 2 பரிசு கிடைக்கும் என்று. ஆனால் படித்த இடத்துல ஒரே நபர் 2 பாடத்துல நல்ல மதிப்பெண் எடுத்தது கொண்டு ஒரே பரிசு பொருளில் அந்த 2 பாடத்துக்கு பெயரை எழுதி கொடுத்தார்கள். இது இன்னொரு நபர் ஒரு முதல் இடத்தில் வந்திருப்பார் என்று சொன்னா 2 பேரும் கொடுத்திருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, பரிசு பெறக்கூடிய தகுதி இருக்கிறவர்களுக்கு பரிசுகள் உலகத்தில் வழங்கப்படுவது போல தேவனுடைய சமூகத்திலே கைமாறு வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்தால் உயர்வடைவீர்கள். உங்களுக்கென்று ஆண்டவர் நல்ல ஜீவ கிரீடங்களை வைத்திருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் நுழைய பிரயாசப்படுங்கள். வாழ்வுக்கு செல்லக்கூடிய வழி அது இடுக்கமானது, ஒடுக்கமானது. அதுல சிலர் தான் செல்லுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் உள்ள சகல மனுஷர்களையும் ஆண்டவர் பிரியமானவர்களே வாடாத ஜீவன் கிரீடம் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனா உலக ஓட்டத்துல சிலருடைய ஓட்டம் தடைபடுகிறது. ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ ஒரு மனுஷனால, ஒரு
பொருளால ஏதோ ஒன்றால சில மனுஷருடைய ஓட்டங்கள் தடைபடுகிறது. ஓட்டம் தடைபடுவது நமக்கு மேலிருந்து வரக்கூடிய அழைப்பு தடைபடும். அழைப்பு தடைபடும் போது நமக்கென்று எந்த பரிசும் கொடுக்கப்படாது. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். பவுல போல வாடாத ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தை உண்டாக்கி கொண்டு வாழ ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தினாலே மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும். தேவனுடைய வழிகளில் நடக்கவும் தேவனுடைய காரியங்களை கை கொள்ளவும், அதனால பவுல போல நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் தகுதிப்படுத்தும். நிறப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.